கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு எத்தகைய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகைகளிலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மறுமையில் நிச்சயமான வெற்றியை பெறுவதற்கு ஒரு அளவுகோலை நமக்கு முன்னால் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது சில விஷயங்கள் இது ஹராமானவை என்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை விட்டு நாம் நிச்சயமாக விலகிக் கொள்வோம். சில விஷயங்களை இது ஹலால், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதையும் விளங்கி வைத்திருக்கிறோம். அவற்றை செய்வதனால் இறைவனிடத்திலே நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம் என்பதையும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டோடு பிரச்சனை முடியவில்லை, இரண்டுக்கும் நடுவுலே சில விஷயங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹலாலு பையினுன், ஹலால் எவை என்பது தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. வல் ஹராமு பையினுன், ஹராம் எவை என்பதும் தெளிவாக இருக்கிறது. இதெல்லாம் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது, இதை பருகலாம், இதை பருகக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹத்துன், இந்த ரெண்டுக்கும் நடுவில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அவற்றை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இது ஹலாலா ஹராமா, இது ஹலால் என்று முடிவெடுப்பதா ஹராம் என்று முடிவெடுப்பதா என்பதை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எதை செய்யலாம் என்று தெளிவாக பலதை சொல்லிவிட்டார்கள், எதை செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சில விஷயங்கள் பிற்காலத்தில் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும், பல விஷயங்கள் உற்பத்தியாக்கப்படும், பலவிதமான சித்தாந்தங்கள் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன முடிவு எடுக்கிறது என்பது நிறைய பேருக்கு குழப்பமாகிவிடும். இது ஹலால்ங்கிறதா, இது ஹராம்ங்கிறதா, எந்த பக்கம் சேர்க்கிறது என்ற சந்தேகம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரியான நேரத்தில் சில பேர் கரெக்டாக விளக்கமாக புரிந்து கொள்வார்கள், அதிகமான பேர் புரியாது. இது இந்த பக்கம் சேர்த்து விடுறதா ஹலால் பக்கம், இது ஹராம் பக்கம் சேர்த்து விடுறதா என்பது அதிகமான மக்களுக்கு புரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் இந்த சந்தேகமானதையும் விட்டு விலகி கொள்கிறாரோ, ஹலாலா இது ஹலாலா இருக்குமா ஹராமா இருக்குமா டவுட் வருது. அப்ப டவுட் வரும் பொழுது, சந்தேகம் வரும் பொழுது அதை விட்டு யார் விலகி கொள்கிறாரோ அவர் தன்னுடைய தீனை காப்பாற்றி கொண்டார். அதாவது சந்தேகத்துக்குரியதை நம்ம தடுக்கப்படலை, ஆனா அதை தடுத்து நிறுத்திட்டீங்க என்று சொன்னா உங்களுடைய தீனை காப்பாற்றிக்கிட்டீங்க. இல்லை என்று சொன்னால், ஒரு வேலியோரத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் ஒரு நேரத்தில் அந்த ஆடு உள்ள போறதை அவனால் தடுக்க முடியாது. ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க, இதை இன்னொருத்தருடைய இடம் இருக்கிறது. அப்ப நம்ம வேலிக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் ஆடு மேய்க்கணுமே தவிர, ஆடுகளை வேலியோரத்தில் யாராவது மேய்ப்பாரையானால் வேலி ஆடு கடந்துரும். கிட்ட வரைக்கும் கொண்டே விட்டுறக்கூடாது, வேலி வரைக்கும் நமக்கு அனுமதி இருக்கிறது. அந்த வேலி வரைக்கும் அவன் இடம் இல்லை, இங்கேதான் அவன் வேலியை போட்டிருக்கிறான். வேலியுடைய எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம போகலாம். ஆனாலும் ஒரு 4 அடி தள்ளி நிப்பாட்டிக்கிட்டாதான் பாதுகாப்பை தவிர, வேலி கிட்ட கொண்டே விட்டியேன்னு வைங்க, இங்கிட்டு திரும்ப உள்ள நுழைஞ்சிரும். அந்த ஆடு அந்த வேலிக்கு பக்கத்தில் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை தாண்டி விடும் என்று இந்த உதாரணத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லி என்ன சொல்றாங்க, ஹலாலு ஹராமுங்கிற விஷயத்தில் நீங்க தெளிவா இருப்பீங்க. நடுவுல சில விஷயங்கள்ல சந்தேகம் குழம்பி போய் இது ரெண்டு பக்கம் முடிவுக்கு வர முடியல, இந்த தான் சரி என்று தீர்மானிப்பதற்கு ஏற்ற காரணங்கள் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு பக்கம் பார்த்தா இதான் சரி மாதிரி தெரியுது,
இன்னொரு பக்கம் பார்த்தா இதான் சரி மாதிரி தெரியுது. இது ஹலால்னு முடிவு எடுக்கிறதா கரெக்டு, ஹராம்னு முடிவு எடுக்கிறதா கரெக்டு, பேலன்ஸ் பண்ண முடியவே இல்லை. இப்படி நிற்குது. ஆனால் 75-25 இருந்தால் 75 எடுத்துக்கலாம். 75% இது இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, 90% இப்படி தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த சமநிலையில் இல்லை. ரெண்டுக்கு மத்தியில் அது இல்லை. மத்தியில் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி உள்ளது இப்படி உள்ளது சமமாக நிற்குது. குழப்பம் ஏற்படுது. உற்று குழப்பம் ஏற்பட்ட எதுக்கு போட்டது செய்கிற? குழப்பம் ஏற்படுமையானால் விட்டுணுமே தவிர இதுக்கு அனுமதிக்கப்பட்டு செஞ்சிருவோம், சந்தேகம் உரியதா இருக்கிறதுல அந்த சந்தேகத்தினுடைய பயனை நம்ம அனுபவிச்சுக்கிடுவோம் என்று போனால் நீங்க வேலையை தாண்டிடுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அளவுகோலை நம்ம சமுதாயத்திற்கு முன்னால் வைக்கிறார்கள். இன்னொரு தடவை சொல்றாங்க, எவன் ஒருத்தன் இந்த வேலியோரத்தில் மேய்க்கிறதுல இருந்து விலகி இருக்கிறானோ அவன் உள்ளே போய் மேய்க்கிறத விட்டு நிச்சயமா விலகி இருப்பான். யார் ஒருத்தன் சந்தேகத்துக்கு இடமானதை விட்டுறானோ கன்ஃபார்மா தடுக்கப்பட்டது செய்வானா? சந்தேகமா இருக்குனாலே நான் தொடமாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் நிச்சயமாக தடை செய்யப்பட்டது எப்படி அவன் செய்வான்? அப்ப சந்தேகத்திற்குரியதை ஒருவன் செய்வதிலிருந்து விலகிக் கொள்வானையானால் தடுக்கப்பட்டதிலிருந்து நிச்சயமாக விலகிக் கொள்வான். அப்ப ஈமானை பாதுகாக்கிறாங்க, நம்முடைய அமல்களை பாதுகாக்கிறாங்க, நம்முடைய மறுமை வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயப்படுத்துறாங்க. இப்படி சந்தேகத்தை உளுந்து கடைசியாக விழுந்துடாதீங்க, கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிறங்க, சந்தேகம் வந்துருச்சுல எதுக்கு போட்டு அதை செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், தாமா யுரிபுக, உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டுவிடு, இலாமா லா யுரிபுக, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதை நோக்கி போய்விடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சந்தேகம் வந்துருச்சுன்னா விட்டுட்டு சந்தேகத்தில் இல்லாம கன்ஃபார்மா உள்ளதை போய் செய்ப்பா, உறுதியானது செய்யி, உறுதியா ஹலாலான விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது, இதை விட்டுட்டு அதை போய் செய்யி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வழிகாட்டுறாங்க. இது அவங்களுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்கள்ல பலருக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அவங்களே தங்களுடைய வாழ்நாளில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பிராணிகளை வேட்டையாடுறோம் இல்லையா, வேட்டையாடுவது அம்பு வைத்து வேட்டையாடலாம், துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடலாம், அல்லது கிட்டிப்புல் வைத்து என்ன செய்யலாம் வேட்டையாடலாம், கல்லை விட்டு எரிஞ்சு வேட்டையாடலாம், ஈட்டியை விட்டு எரிஞ்சு வேட்டையாடலாம், வில்லை வச்சு வேட்டையாடலாம். இதே மாதிரி நாய்களை பயிற்சி கொடுத்த நாய்களுக்கு அந்த நாய்கள் மூலமாகவும் வேட்டையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. ஒரு முயலை பிடிப்பதற்காக வேண்டி நாய்க்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கிறது. அது பயிற்சி பெற்ற பிறகு இந்த நாயை ஏவி விட்டால் அது முயலை பிடிச்சிட்டு வந்துடும், பல்லு படாமல் பிடிச்சிட்டு வரும். அதுக்கு ட்ரைனிங் எல்லா நாயும் அப்படி பிடிக்காது. வேட்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் அந்த முதலாளிக்கு விசுவாசமாக நடக்குமே தவிர அது சாப்பிட்டு கடிச்சு கொதறி கொண்டு உசோட கொண்டு வந்து கூட தந்துடும். சில நேரத்தில் அது பிடிச்ச வேகம் கடுமையாக இருக்கிறனால அந்த முயல் செத்து கூட போயிடும். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் நாயை வேட்டைக்கு அனுப்புகிறேன், எப்படி வேட்டையாடுறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிடு. கத்தியை அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்கிறோம்ல, அப்போ நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லா சொல்லிட்டோம்னா அது பிடிச்ச புடியில் செத்து போனால் கூட அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தது ஆயிரும். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க, செத்த நிலையில் பிடிச்சிட்டு வந்தால் கூட அறுத்து சாப்பிடலாம். ஏன்னா நாய் தான் இப்போ கத்தியை கொண்டே அறுக்கிற மாதிரி நாயை ஏவும் பொழுதே நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அனுப்புங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அந்த சஹாபி மறுபடி கேள்வி கேட்குறாரு, நான் என் நாயை பிஸ்மி சொல்லி அனுப்புகிறேன், அனுப்புன உடனே அது போகுது, போய் ஒரு முயலை பிடிச்சி முயல்கிட்ட நிற்கிது, ஆனால் இன்னொரு நாய் பக்கத்தில் நிற்கிது. இப்போ எனக்கு சந்தேகம் வருது, இது ஏன் நாய் தான் இது வேட்டையாடுனுச்சா அந்த நாய் வேட்டையாடுனுச்சா? நான் ஏன் நாயை அனுப்பும்போது தான் நான் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறேன், இன்னொரு நாய்க்கு நான் பிஸ்மில்லா சொல்லலை. ஒரு முயல்கிட்ட ரெண்டு நாய் நிற்கிது, ஏன் நாய் நிற்கிது, இன்னொரு நாய் நிற்கிது. இப்போ நான் என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, சந்தேகம் வருது விட்டுட்டு போ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு 50% வாய்ப்பு இருக்குது, அது ஓனாயா கூட இருக்கலாம், சாப்பிட்டு போன்னு சொல்லலை. ஓனாயாவும் இருக்கலாம், ஓனாய் இல்லாமல் வேற நாயாவும் இருக்கலாம்ல. இதுக்கு எந்த அளவுக்கு 50% வாய்ப்பு இருக்கிறதோ அதுக்கு 50% வாய்ப்பு இருக்குதுல்ல, 50-50 இருக்குதுல்ல. அப்போ 50% உன்னுடைய நாய் அதை வேட்டையாடி இருக்கலாம், 50% பிஸ்மில்லா சொல்லாத வேற ஒரு நாய் கூட வேட்டையாடி இருக்கலாம். அப்போ அந்த நாய் வேட்டையாடி இருந்தால் உனக்கு ஹராம் ஆயிரும்ல. அது ஹராம், கன்ஃபார்மான ஹராம் இல்லை.
இதுதான் ரெண்டுக்கு நடுவில் உள்ளது. ஹலால் தெளிவா இருக்குது, ஹராம் தெளிவா இருக்கிறது. இது என்ன? ஹலால் பக்கம் சேர்க்கிறதா ஹராம் பக்கம் சேர்க்கிறதா? இது வேட்டையாடினா ஹலால் பக்கம் சேர்க்கணும், அது வேட்டையாடி இருந்தா ஹராமின் பக்கம் சேர்க்கணும். எதுன்னு தெரியாட்டி எங்க கொண்டு சேர்க்கிறது? தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, விட்டுருப்பா, நீ உன் நாய்க்கு தானே பிஸ்மில்லா சொன்ன, இன்னொரு நாய்க்கு நீ சொல்லலை இல்ல, அப்ப எப்படி நீ அதை போய் சாப்பிடுறது? இதான் நம்ம முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தேகத்துக்கு சரிபாதியாக சந்தேகம் இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தேகமானது விட்டுருங்க, என்னத்துக்கு போட்டு செய்யறீங்க என்று ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறார்கள். எந்த அளவு காட்டுறாங்கன்னு கேட்டா, வெளிப்படையாக உலக சட்டத்துக்காக வேண்டி சில தீர்ப்புகளை அளிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் சந்தேகத்தின் உள்ள இருக்கிற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுமாறு தன்னுடைய மனைவிக்கு அறிவுரை சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்றால், சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர் ஒரு முக்கியமான 10 சஹாபாக்கள்ல சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபியில் அவர் ஒரு சஹாபி. அவருடைய சகோதரர் உத்துபா என்று ஒருத்தர் இருந்தார். இந்த உத்துபா என்பவர் மரணிக்கிற நேரத்தில் சஅத்ட்ட தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிட்டு மௌத்தா போறார். என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இந்த ஜம்ஆன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஜம்ஆட்ட ஒரு அடிமை பெண் இருக்கிறது, அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு புள்ள ஒன்று பிறந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டில். அந்த புள்ள எனக்கு பிறந்த புள்ள தான், நான் மூத்தா போயிட்டேன்னா அந்த பிள்ளைய நீ என்ன, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணலாம் அவசியம் கிடையாது, அது மாதிரியான ஒரு ஜாகிலியா காலத்தில் உள்ள விஷயங்கள். அதனால அவர் என்ன பண்றாரு, ஜம்மா வீட்டில் இருக்கிற அடிமை பொண்ணு இருக்குத, அந்த பொண்ணுக்கு பிறந்த பையன் என் பையன் தான், அதனால நீ அதை பிடிச்சி ஓம் பொறுப்பில் வச்சுக்க அப்படின்னு மூத்தா போயிடுறாரு. மக்கா வெற்றி அடைஞ்சு சஅத் இப்னு அபி வக்காஸ் மக்காவுக்கு போறாங்க. போகும் பொழுது இந்த ஜம்மாவுடைய பையனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க, நீ எங்க அண்ணன் புள்ள தான் வா. உடனே அந்த ஜம்மாவுடைய மகன் அப்து இப்னு ஜம்மாங்கிறவர் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டார், இந்த அடிமை பெண்ணு எங்க வாப்பாட்ட இருந்த அடிமை பெண்ணு எங்க தகப்பனார்ட்ட இருந்தாங்க, அவங்களுக்கு அடிமையாக இருக்கும்போது இவர் பிறந்தாரு, அதனால இவருக்கு பிறந்ததுங்கிற நம்ம ஏற்றுக்கிற முடியாது, இவருக்கு எந்த வகையிலையும் அவங்க மனைவியாகவோ அடிமை பெண்ணாகவோ இருக்கல, அதனால எனக்கு ஒரு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, இவர் அதிகாரப்பூர்வமாக இவருடைய அடிமை பெண்ணு தான், இவருடைய தகப்பனா இருக்கிறது அடிமை பெண்ணு, அதனால உனக்கு உரியதை பண்ணி கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொடுத்துட்றாங்க. இந்த ஜம்மாங்கிறவர் யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனாரும் கூட. ஜம்மா என்பவருடைய மகள் சவுதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்திருக்கிறாங்க. அப்ப சவுதா மனைவிட்ட சொல்றாங்க, உனக்கு உரிய நாங்க தீர்ப்பு அளிச்சாச்சு, அங்க உள்ள தீர்ப்பு அளிச்சாச்சு, அந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சிட்டோம், இருந்தாலும் அந்த அவருடைய சாயல், உன்னுடைய சாயல் அவர்கிட்ட இல்லை, உங்க தகப்பனாருக்கு அவர் பிறந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனா உன் தகப்பனாருக்கு பிறந்ததாக அந்த பிள்ளையை நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த உத்துபா இருக்கிறார அவருடைய சாயல் தான் தெரியுது, அதனால நீ சகோதர மாதிரி அவரை டீல் பண்ணாத, சகோதரர்கள்ட்ட தனியா இருக்கிறது அந்த மகரம் பிரச்சனைலாம் இருக்கு சட்டத்திட்டம், அதெல்லாம் நீ அவர்கிட்ட பேணாத, உண்மையில சகோதரராக கருதணும். ஏன்னா ஜம்ஆவுடைய மகன் என்று அவரை தீர்ப்பளித்து விட்டால் இவங்க ஜம்ஆவுடைய மகள் என்று ஆகும் பொழுது சவுதாவும் அந்த பையனு அக்கா தம்பி ஆகணும். நீங்க ரெண்டு பேரும் அக்கா, சட்டப்படி நான் தீர்ப்பளித்து விட்டாலும் அந்த உங்க சாயல் அந்த பையன்கிட்ட இல்ல, உங்க தகப்பனார் சாயல் இல்ல, அவர் விசாரிக்கும் பொழுது அந்த மாதிரி வேற மாதிரி தொடர்பு இருந்து தெரிகிறது, அதனால சட்டப்படி அவருக்குரியதா இருந்தாலும் நீ அவர்கிட்ட ஒரு அந்நியத்தை நடக்கிற மாதிரி நடந்து கொள், தம்பிட்ட நடக்கிற மாதிரி நடக்காத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகத்துடையது. சட்டப்படி அவருக்குரியன்னு சொல்லிட்டா கூட இருந்தாலும் ஏன் பிள்ளைதான் ஒருத்தன் சொல்றான்ல, அந்த சாயல் இருக்குதுல, நீ கொஞ்சம் தூரமாக விலகி நின்றுக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தது சஹீஹுல் புகாரில் பார்க்கிறோம். அப்ப இந்த சந்தேகங்கிற விஷயத்துல தான் நம்ம நிறைய தடுமாறி போயிடுறோம். பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருப்போம், பேங்க்ல இருந்து வட்டி வாங்கலாமா, பேங்க் வட்டி கூடும் பேங்க் வட்டி கூட, இதுல ஒரு ஃபத்வா வரும், குழப்பம் வரும். இப்போ போட்டு உளறிட்டு இருக்க தேவையில்லை, ரெண்டு கருத்து வருதுல்ல, சிலர் கூடுங்கிறாங்கல்ல சிலர் கூடாதுங்கிறாங்கல்ல, ரெண்டையும் சீர்தூக்கி பாருங்க. காரண காரியங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு பக்கம் உங்களுக்கு அது சரின்னு பட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. குழப்பமா இருக்குது, எதுவும் சரி மாதிரி அதுவும் சரி மாதிரி தெரியுதா, என்ன செய்யறது, விட்டுரு. உனக்கு குழப்பம் ஏற்பட்டா என்ன செய்யணும், வாங்க வேணாம் விட்டுருவோம், எதுல சந்தேகம் வருதோ அதை விட்டு விலகி கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது, வீட்டில் கிடக்கிற பேரிச்சம்பழம் படுக்கையில் விரிப்பில் கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்து சாப்பிட போறாங்க, டக்குன்னு கையை எடுத்துறாங்க, இதை நான் சாப்பிட மாட்டேன், இங்கே தான் பைத்துல் மாலுடைய பேரிச்சம்பழம், ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் எல்லாம் இங்கே தான் குவிக்கப்பட்டு கிடக்கிறது,
ஒருவேளை அந்த பேரிச்சம்பழமா இருந்தா, அதான் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல கூச்சி வைப்பாங்க. பள்ளிவாசலை ஒட்டி தான் ரசூலுல்லாஹ்வோட வீடு இருக்கிறது. அப்ப அந்த வீட்டில் ஒரு பேரிச்சம்பழம் உள்ள கிடந்தால் அந்த குவியல்ல உள்ள ஒரு பேரிச்சம்பழமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சொந்த பேரிச்சம்பழமாகவும் இருக்கலாம். வீட்டில் வாங்கி வச்சிருந்த பேரிச்சம்பழம் கூட ஒன்று தவறி விழுந்திருக்கலாம். சொந்த பேரிச்சம்பழமாக இருக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதே மாதிரி பொது பணத்தில் உள்ள பொது சொத்துல உள்ள பேரிச்சம்பழமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை எடுத்து சாப்பிட போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஜக்காத்துடைய பேரிச்சம்பழமாக இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லாவிட்டால் நான் இதை சாப்பிட்டுருவேன். கீழே விழுந்த பேரிச்சம்பழம் நான் தூக்கி போட மாட்டேன். இது சாப்பிட நான் வைக்கப்பட மாட்டேன். ஏன்னா சாப்பிடுவது எது தடுக்குது? இது நம்ம வீட்டு பேரிச்சம்பழமா இருக்க சான்ஸ் இருக்கிற மாதிரி பைத்துல் மால் குவியல்ல உள்ள பேரிச்சம்பழமா இருக்கவும் சான்ஸ் இருக்குதுல என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு டக்குன்னு போட்டாங்க. இது நம்ம இதா இருக்க சான்ஸ் இல்லை. அப்ப நம்முடையதா நம்முடையது இல்லையா, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? பேரிச்சம்பழம் ஹலால், அது தெளிவானது. ஆனால் எங்க தெளிவில்லாம போகுது? சட்டத்தில் தெளிவில்லை. அது சில புறக்காரணங்களால சில விஷயங்கள் ஹராமாகும், புறக்காரணங்களால சிலது வந்து ஹலால் ஆகும். அதுல சந்தேகத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நிலை வறுமையானால் நீங்க எதை தேர்வு செஞ்சுக்கிறீங்க? ஹராம் என்கிற ஒரு நிலையில தேர்வு செஞ்சு அதை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள், அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இன்னொருத்தர் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எதெல்லாம் ஹலாலு எதெல்லாம் ஹராமு ஒத்த வரியில பதில் கேட்கிறாரு. இதை பட்டியலை போட முடியும். எதெல்லாம் ஹலால்னா ஆடு ஹலாலு, மாடு ஹலாலு, ஒட்டகம் ஹலால்னா அது ஒரு மாசத்துக்கு சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவு விஷயம் ஹலால் இருக்கிறது. எது எது ஹராமுன்னு அது ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அவர் என்ன கேட்கிறார்? ஒரு கேள்வி பதில ஒரு சாட்டா கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற பொருள்கள்ல எதெல்லாம் ஹலாலு எதெல்லாம் ஹராமுன்னு ஒரு பட்டியல் போடுங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க. எது ஹலால்னு கேட்குறியா அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பிர்ரு மா சக்கனத் இலைஹி நஃப்ஸ். எது ஹலால்னு கேட்டீல, எதை செய்யும் பொழுது உன் மனதில் உறுத்தல் இல்லாம சஞ்சலம் இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா உனக்கு அதை செய்ய இயலுதோ அதெல்லாம் ஹலாலு. எதுல வந்து ஒரு நம்ம தப்பு செய்யறோமோ சரியா வருமோ, அது இறையச்சம் இல்லாத சில பேர் இருப்பான், அவன் உறுத்தல் இல்லாம எதை வேணாலும் செய்வான். திருடி திங்கும் போது கூட அவனுக்கு உறுத்தல் வராது, சட்டம் அவனுக்கு இல்லை. யாருக்கு? ஒரு மூமினுக்கு. உறுத்தல் இல்லாம எவ்வளவு லஞ்சம் ஊழல் பேர் உறுத்தலோட திங்கிறான், திருட்டு திங்கிறவன் நல்லா தான் திங்கிறான், கொள்ளடிக்கிறவன் நல்லா தான் திங்கிறான், அவனுக்கு சட்டம் இல்லை. சட்டம் யாருக்கு? அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மறுமையை பயப்படக்கூடிய ஒருத்தன் கண்டிப்பா அவன் உறுத்தல் வந்துடும், கையை எடுக்கிறான். இது எப்படி நமக்கு சரி மாதிரி தெரியலையே விட்டுரு. அப்போ உன் மனசை ஒரு மூமினுடைய உள்ளத்தை உறுத்தினால் அது ஹராம். இந்த ஹலால் ஹராம தீர்மானிக்கிற வழியை சொல்றாங்க. தெளிவான ஹலால சாப்பிட்டு போ, தெளிவான ஹராம விட்டுட்டு போ. நடுவுல குழம்புறியா? உன் மனசு வந்து என்ன ஃபத்வா தருது? ஒயின் அஃப்தாக்கள் முஃப்தூன், எத்தனை பேர் என்ன ஃபத்வா கொடுத்தாலும் சரி உன் மனசு அமைதி பெறுகிறதா, ஒரு சஞ்சலம் இல்லாமல் அதை அங்கீகரிக்கிறதா, இது தவறு இல்லை என்று உனக்கு 100% படுதா, சாப்பிடு, தப்பு இல்லை. உனக்கு 100% படல, குழம்புதா, நிம்மதி அடைய மாட்டேங்குதா, சாப்பிட்ட பிறகும் உறுத்தல் வருதா, சாப்பிட முன்னாடி உறுத்தலா இருக்குதா, வேணாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பதில் சொல்றாங்க? மா சக்கனத்து இலைஹி நஃப்ஸ், உன்னுடைய நஃப்ஸ் எதுல அப்படி அமைதி பெற்று விடுகிறதோ அதை செய்யும் பொழுது ஏன் ஒளிஞ்சு செய்யணும், மறைஞ்சு செய்யணும்? ஓ கரிகித்த எத்தலிய அலைகின்னாஸ், அடுத்தவங்க பார்க்கறத வெறுப்பில நம்ம செய்யறோமே, 4 பேர் பார்த்தா என்ன நினைக்கிறீங்கள? செய்யாத. 4 பேர் பார்த்தா என்னன்னு எப்ப நீ நினைக்கிறியோ அது தவறுன்னு அர்த்தம். ஏன் சரியானது இப்பவும் செய்யி, வெளிப்படையா செய்யி, ஓப்பனா செய்யி. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எங்கே செழிப்பாயிடுறோம் என்று கேட்டால், நிறைய பேர் எந்த இடத்துல காணாம போயிடுறாங்கன்னு கேட்டா தெளிவான மார்க்கத்துக்கு வருவாங்க, சந்தேகத்துக்குரியதுல தான் முதல் இறங்குவாங்க. அதுல அப்படியே அது வந்து உறுத்தல் இல்லாம செஞ்சு செஞ்சு பழவிட்டாங்கன்னா ஹராமானதுக்கு போயிடுவாங்க. ஹராமானதுக்கு எப்படி போவாங்க? எடுத்தவன போயிட மாட்டாங்க. முதல்ல சின்ன அளவுல இப்படின்னு செய்யலாம் அப்படின்னு செய்யலாம், ரூட் இருந்தா சொல்லுங்களேன். இந்த கேட்க அசத்துட்டு போய் ஏதாவது வழி இருக்குதா, என்ன வழி இருக்கான்னு கேட்கிறேன். உனக்கு உறுத்துதுல மரணத்துக்கு வழி இருக்குதா, என்னதே செஞ்சுவிட்டு போய் இதுக்கு ஏதாவது ஹீலா இருக்கா, தந்திரம் இருக்குதா, கோல்மால் பண்ண இயலுமா, இப்படி எல்லாம் கேட்குறீங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், விழுந்து போயிடுறோம். அப்ப ஈமானை காத்துக் கொள்ளக்கூடியவர்கள், மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த ஒரு அளவுகோலை வைத்துக் கொள்ள வேண்டும். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவர்கள்
அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள்ல மூணே மூணு பொன்மொழியில மொத்த இஸ்லாம் அடங்கிருச்சு. ஒரு மனுஷன் சரியான வழிக்கு போவதற்கு 3 ஹதீஸ் போதும் அப்படிங்கிறாங்க. அவர் பெரிய அறிஞர், ஹதீஸ்கள்லாம் கரைச்சு குடிச்ச பெரிய ஹதீஸ் வால்யூம் தொகுத்தவர், 30,000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை நூலாக தொகுத்து நமக்கு தந்தவர். அவர் சொல்றாரு 3 ஹதீஸ் இஸ்லாத்தை அப்படி சாறு பிழிஞ்சு தருது. ஒரு ஹதீஸ் என்ன? எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து தான், இதை ஒழுங்குபடுத்து உன் முக்காவாசி அமல் காப்பாற்றப்பட்டுரும். இதை நீ சரி பண்ணலன்னு வை, நிறைய தொழுதுருப்பா எல்லாம் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருவான். எண்ணங்கள் சரியா இருக்கணும், நீயத்து சரியா இருக்கணும். இது ஒரு முக்கியமான நம்ம அமல்களை காப்பாற்றக்கூடிய சுலுசுல் இல்ம், ஞானத்தில் 1/3 3 1 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது என்ன? இரண்டாவது என்னவென்றால், நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் இபாதத்தாக செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது. மூழுது ஓதலாமா? ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, விட்டுரு. 40 பாத்தியா உண்டா? ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? இல்லை, விட்டுரு. அப்ப நிறைய விஷயத்தையும் தப்பிச்சுக்கிட்டு போயிருவார். அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, ரெண்டாவது விஷயம் என்ன? நான் உத்தரவிடாத ஒரு அமலை எவன் செய்கிறானோ அது ரத்து செய்யப்படும். இதை மனசுல எப்பவும் வச்சுக்க. ஒரு அமலை செய்யலாமா கூடாதுன்னு சந்தேகம் வருதா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்ல, விடு. அது ஏன் செய்யறோம்னான்னு காரணம், அது ஏன் வேணாம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்லையா? விடு. உன் விளக்கம் எனக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் செஞ்சா சொல்லு செய்கிறேன், செய்யலன்னா அதோட நிறுத்திக்கிறேன்னு. ஏன் செய்யவில்லை தெரியுமா? இதுதான் டேஞ்சர். இதுக்கு நீ போவாதே. இந்த மூணாவது ஹதீஸார் அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, நடுவுல குழப்பம் உண்டாக்கக்கூடியது இருக்குது. அதை விட்டு நீங்க விளைவிக்கிறீங்க, நல்லது. இது போதும்பா, நீ மறுமையில வெற்றி. இதுல மட்டும் கவனமா இருந்தேன்னு வை, அதுல இஹ்லாஸ் ஆயிரும். இன்னமல் அமால் பின்னியாத், உள்ளத்தை தூய்மைப்படுத்திடுது, அது இபாதத்துகளை தூய்மைப்படுத்திடுது. இது உலகத்தில் உள்ள கொடுக்கல் வாங்கல், பணம் காசு, சிங்கிறது குடிக்கிறது சரி பண்ணி 3 தானே உலகத்தில் இருக்குது. ஒன்று கல்பு சுத்தமா இருக்கணும். இன்னமல் அமால் பின்னியாத்து, நீயத்தை பொறுத்தான் செயல்கள். ரெண்டாவது இபாதத்தில் கரெக்டான ஒரு இபாதத்தை செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னதான் செய்ய வேண்டாம், முடிஞ்சு போச்சு டாபிக். மூணாவது என்ன? திங்கிறது, உங்கிறது, குடிக்கிறது, வியாபாரம் பண்றது, இது கொடுக்கல் வாங்கல். இதுக்கு வழி சொல்லி தந்துட்டாங்க. இந்த 3 கரெக்ட் பண்ணு, எல்லாம் அடங்கிச்சா இல்லையா என்று அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சிலாகித்து சொல்ற ஒரு தத்துவம் இந்த ஒரு ஹதீஸில் அடங்கி இருக்கிறது. எனவே இந்த வகையில் நம்முடைய அமல்களை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். சந்தேகமானதை விட்டு விலகக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன்